அப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்பொழுது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வாஸ்து சாஸ்திரங்கள் பார்க்குறாங்க. இல்லாதவங்களாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்தியாவில் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே வெளியே இருந்து பார்ப்போமே. நம்ம வந்து அமெரிக்கா அந்த மாதிரி போன்ற நாட்களில் பார்க்கும்போது இந்த மாதிரி வாஸ்து பெரிய விஷயம்லாம் இருக்காது. அங்கே எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்? நிச்சயம் உண்மை. ஒரு சிறப்பான கேள்வி. வாஸ்துல இழப்புடன் கூடிய வெற்றி, இழப்பு இல்லாத கூடிய ஒரு வெற்றி அப்படின்றது உண்டு. அதாவது இழப்பு அப்படின்ற போது வாஸ்துப்படி ஒரு வீடு இல்லை, அவங்க உடனே எல்லாத்துலேயும் வந்து தோற்றுருவாங்க அப்படின்றது. இந்த இயற்கை வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கால நிர்ணயம் வச்சு ஒவ்வொரு விதிகளை நிர்ணயிச்சிருக்கு. ஒருத்தருக்கு வாஸ்துப்படி வீடு இல்லை அப்படின்னும் போது அவங்க தோற்றுருவாங்கன்றது கிடையாது. இயற்கை அவங்களுக்கு நிச்சயமாக அவங்க குடும்பத்தில் ஒரு சிலர்கள் இழப்பு அப்படின்றது உயிரிழப்புகள் இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னா, கணவனை பிரிந்தவர்கள், அது கணவனை பிரிந்தவர்கள் நம்ம சொல்லும்பொழுது ஒன்று டிவோர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒருத்தர் வந்து வேலை நிமித்தமாக கணவன் வந்து வெளியூரில் போய் செட்டில் ஆகி அங்கே வேலை செய்யலாம். பிரிவு அப்படின்றது உண்டாகும். அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஆனால் அந்த பிரிவு அப்படின்றது அந்த வாய்ப்பை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னும் பொழுது அந்த வாஸ்துப்படி இல்லாத வீடு வந்து சில மரணங்களையும் உண்டாக்கும், தவறுகள் இருக்கும் பொழுது. அதுதான் நான் வந்து அந்த உயிர் மரணங்கள், அந்த இழப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன். அப்போ ஒரு வீடு நம்மளுக்கு இப்போ வாஸ்துவாக இருக்குது, அப்படி இப்போ கட்டிட்டு போயிட்டாங்க, வரும்போது வந்து இந்த வாஸ்து பாத்திரம் இல்லை, ஆனால் இப்போ வந்து நிறைய கஷ்டங்கள் வருது, அது காரணம் வாஸ்துவாக தான் இருக்குமோன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது உங்களுக்கு என்ன ஒரு சொல்யூஷனாக இருக்கும்? அதுக்கு ஒரு நிதர்சனமான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும்னா கோயில் தான். நம்ம வாழ்கின்ற ஒவ்வொரு வீடும், நம்ம முன்னோர்கள் கட்டுகின்ற ஒவ்வொரு கோயிலும் நம்ம வீட்டுக்கு ஏற்ற ஒரு கோயில் அப்படின்றது ஒரு உண்டு. அதுதான் நாங்கள் எப்பயுமே எங்களுடைய ரிசர்ச் ஃபைண்டிங்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, ஒத்ததை இழுக்கும், லைக் அட்ராக்ட்ஸ் லைக், டிஸ்லைக் அட்ராக்ட்ஸ் டிஸ்லைக். நமக்கு உகந்த ஒரு கோயில் நிச்சயமாக நம்ம வீட்டிற்கு உகந்த ஒரு கோயில், நம்ம போய் அந்த கோயிலில் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாகும். இப்போது சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இஷ்ட தெய்வம்னு உண்டு, குல தெய்வம்னு உண்டு. ஒருத்தர் போய் இஷ்ட தெய்வத்தை போய் வேண்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நினச்சதெல்லாம் பலிக்கும். சிலர் சொல்லுவாங்க, சார் நாங்கள் இந்த கோயிலுக்கு போகிறோம், இந்த ஸ்பெசிஃபிக் கோயிலுக்கு நான் போய் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிடுது சார் அப்படின்னு. இது என்ன அப்படின்னா அந்த சிங்க் தான், அந்த வேவ் லென்த் வந்து மேட்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த பஞ்சபூத சக்திகள் அந்த கோயிலுக்கும் உங்கள் வீட்டுக்கும் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம்தான். எப்போ நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்களோ உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும். அப்போது அவங்களுக்கு கூட உகந்த கோயில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தேவையான மாற்றங்கள் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வமும் உங்களுக்கு செய்து கொடுக்கும்.